Hi students, good morning. Today I was saying that continue part of chapter 1 data and informations. Okay, data. Data na என்னன்னு பார்க்கலாம். Data is defined as an unprocessed collections of raw fact suitable for communications, interpretations or processing. டேட்டா அப்படின்றது ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ரா ஃபேக்ட், அதாவது உங்களை பற்றி ஒரு உண்மையான தகவலை சேகரிக்கிறது தான் டேட்டா அப்படின்றது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 134 16 கவிதா சி அதர் டேட்டாஸ். இது வந்து ஒரு டேட்டா, ஆனால் இதுக்கு வந்து மீனிங்ஃபுல் கிடையாது, ஆனால் இது ஒரு டேட்டா. ஓகேவா? ஓகே. Informations is a collections of fact from which conclusions may be drawn. In simple word, we can say the data is the raw fact that is processed to give meaningful order or structured informations. இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது உங்களுடைய ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன்ஸாக, அதாவது உங்களுடைய ஒரு முழுமையான தகவலை வந்து சேகரிக்கிறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கவிதா இஸ் 16 years old. கவிதாவுக்கு 16 வயசு ஆகுது. This is information is about Kavita and conveying some meanings, the conversations of data into informations. இதுதான் வந்து டேட்டா வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக மாறுறது. இஸ் கால்டு டேட்டா ப்ராசஸிங். இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. சிஸ்டமில் பார்த்திங்க அப்படின்னா லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டோர் ஆகிருது. கம்ப்யூட்டர் இஸ் அண்ட் வெர்டிசைல் அஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டாஸ்க். கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது குறிப்பிட்டதை மட்டும்தான் சேகரிக்கும் அப்படின்றது இல்லை. ஓகேவா? அது வந்து ஒரு மில்லியன் பில்லியன் இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஸ்டோரிங் டேட்டா வெதர் ஃபோர்காஸ்டிங்காக இருக்கலாம், புக்கிங் ஆன் ஏர்லைன்ஸாக இருக்கலாம், இல்லை ரிசர்வேஷன்ஸாக இருக்கலாம், ஒரு ரயில்வே ரிசர்வேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மூவி டிக்கெட்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுடைய சிஸ்டமில் இப்போ வந்து எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸாக இருக்குது. ஓகே. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்புட்னால் நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்றது. ப்ராசஸ் அப்படின்றது உங்களுடைய சிபியூவில் ப்ராசஸ் ஆகும். அவுட்புட் அப்படின்றது உங்களுடைய மானிட்டரில் தெரியும். சரியா? இதை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே, உங்கள் மேக்ஸ் டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சம் போடுறாங்க. சரியா? சம் என்ன போடுறாங்க அப்படின்னா 2 3ன்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அது வந்து அடிஷனா சப்ராக்ஷனா மல்டிப்ளிகேஷனான்றது உங்களுக்கு தெரியாது. சரியா? அப்போ உங்களுடைய மைண்ட் என்ன ஆகும், இந்த 2 3 அப்படின்றது என்ன அப்படின்றது யோசிக்கும். சரியா? இப்போ அதுவே வந்து சப்போஸ் உங்கள் மேக்ஸ் மிஸ் வந்து 2 + 3 அப்படின்னா பிரெயின் டக்குன்னு என்ன வரும், 2 + 3 அப்படின்னோடனே டக்குன்னு என்ன யோசிக்கும், 2 + 3 5. ஓகேவா? அப்போ போர்டில் இன்புட் கொடுக்குறாங்க, ப்ராசஸ் உங்களுடைய மைண்டில் ஆகுது, அவுட்புட் உங்களுடைய வாய் வழியாக போய் அங்கே போர்டில் சேருது. அப்போ உங்கள் மேக்ஸ் மிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் பண்ணுறாங்க. சரியா? இதுதான் வந்து இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அப்படின்றது. சரி, ஓகே. இப்போ இதுவே நம்மளுடைய சிஸ்டமில் எப்படி இருக்கும் அப்படின்னா கீபோர்டில் இன்புட் கொடுப்பீங்க, சிபியூவில் ப்ராசஸ் ஆகும், மானிட்டரில் உங்களுக்கு அவுட்புட் தெரியும். ஓகேவா? இதை தான் வந்து ஒரு டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? அப்படின்றது. சரி. A computer is an electronic device that takes raw data. கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். நீ என்ன டேட்டா கொடுத்தாலும், அது தப்பாக கொடுத்தாலும் கரெக்டாக கொடுத்தாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். சரியா? as the input from the user and the process is undertaken control a set of instructions called a program. procedure result output. ஓகேவா? இன்புட் அப்படின்றது உங்களுடைய டேட்டாஸ். சரியா? அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸ் அப்படின்றது கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமு. அங்கே சிபியூக்குள்ளே நிறைய ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் ஒரு புக்கு ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த புக்கை வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும். சரியா? பேஜ் பை பேஜா இல்லை ஒரு புக்கிலே வந்து 2 சைடு வரும் இல்லையா, ஃபுல்லாக இல்லாமல் 2 காலம் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த புக் அப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக கிடையாது, 2 காலம் இருக்கும். அப்போ டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காலம் இந்த காலமை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காலம் வந்து ஷோ ஆகும். சரியா? அந்த மாதிரி வந்து 2 காலம்ஸா இல்லை 3 காலம்ஸா அப்படின்றத செலக்ட் பண்ணணும்.
ஓகேவா. இது எல்லாமே வந்து சிஸ்டமில் ப்ராசஸ் ஆகும். நீங்கள் சிபியூவில் ஆன் பண்ணுறதுலேருந்து உங்களுடைய ஷடோனிங் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போகிறீங்க அப்படின்றது சிஸ்டம் வந்து ப்ராசஸ் ஆகினே இருக்கும். அதுதான் ப்ராசஸ் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிசல்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய அவுட்புட் வந்து உங்களுடைய மானிட்டரில் ஷோ ஆகினே இருக்கும். அதுதான் ரிசல்ட் அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? த கம்ப்யூட்டர் இஸ் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். கம்ப்யூட்டர் அப்படின்றது இட்ஸ் அ காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஹார்ட்வேர், அதாவது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்றது. ஹார்ட்வேர் அப்படின்றது நம்மளால் தொட முடியும், சாஃப்ட்வேர் அப்படின்றது நம்மளால் தொட முடியாது. ஹார்ட்வேர் அப்படின்றது ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் அப்படின்றது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கம்ப்யூட்டர், அதாவது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுடைய சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னா அதில் நீங்கள் கால்குலேஷன்ஸ் பண்ணுவீங்க. வேர்ட் அப்படின்னா அதில் வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுவீங்க. ஓகேவா. அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து இருந்தால் தான் ஒரு சிஸ்டம் வந்து ப்ராசஸ் ஆக முடியும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹார்ட்வேர் இஸ் த ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் லைக் மதர்போர்ட், மெமரி டிவைசஸ், மானிட்டர், கீபோர்ட் எக்ஸெட்ரா, வைல் த சாஃப்ட்வேர் இஸ் த செட் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா. நீங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றத ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்புட் யூனிட்னா பார்க்கலாம். இன்புட் யூனிட் இஸ் யூஸ்டு டு ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர் which can be stored in the memory unit for further processing, future processing. ஓகேவா. எக்ஸாம்பிள் கீபோர்டு அண்ட் மவுஸ். இன்புட் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறீங்க, ஓகேவா, இல்லை மெமரியில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களா அப்படின்றத என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணும். அதுதான் வந்து இன்புட்டோடைய வேலை. அந்த இன்புட்டுக்கு 2 மெயின் இன்புட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஒன்று வந்து கீபோர்டு, இன்னொன்று வந்து மவுஸ். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU. CPU is the major component which interrupt and execute the software's instructions. ஓகேவா. CPU அப்படின்றது ஒரு எக்ஸிக்யூட் பண்ணும் ஒரு சாஃப்ட்வேரை. ஓகேவா. It controls the operations of all over the components such as memory, input and output. It accepts the data as input, processing according to the instructions provided the result as the output. The 3 major components of the CPU. which control unit, arithmetic and logical unit and memory unit. ஓகே, CPU தான் வந்து நம்மளுடைய மெயின் ப்ராசஸ், நம்மளுடைய மதர் போர்டு. CPU வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எப்படி வந்து நம்மளுடைய பிரெயின் வேலை பார்க்குதோ அதே மாதிரி வந்து ஒரு சிஸ்டமை பொறுத்த வரையும் CPU அப்படின்றது தான் ஒரு பிரெயின். ஓகேவா. அந்த பிரெயினுக்குள்ளே வந்து 3 டிவைடட் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல் யூனிட், இன்னொன்று வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட், இன்னொன்று வந்து மெமரி யூனிட். ஓகே, இப்போ நம்மளுடைய பிரெயின் இருக்குது. நம்ம நினைக்கிறது எல்லாமே பேசிட முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி தேவை. ஓகேவா. அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா. அதை என்ன சொல்கிறது அப்படின்னா நீ காலையில் எழுந்த உடனே பல் தேய்க்கணும், சரியா, ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் போகணும், அதுக்கப்புறம் பல் தேய்க்கணும், அதுக்கப்புறம் வந்து குளிக்கணும், சாமி கும்பிடணும், சாப்பிட்ணும், ஸ்கூலுக்கு போகணும். இதுதான் வந்து உங்களுடைய வேலை. சரியா. இப்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு கண்ட்ரோல்லையே வச்சிட்ருப்பாங்க. இப்படி இல்லாமல் பேரண்ட்ஸ் எதுவுமே கண்டுக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து எதுக்கு அப்புறம் எது செய்யணும் அப்படின்றது தெரியாது. சரியா. அதுதான் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. ஓகே, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட்னா என்ன அப்படின்னா இந்த சிஸ்டமில் வந்து நீங்கள் கொடுக்கறது வந்து அடிஷனா, சப்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷன்ஸா அப்படின்றத ப்ராசஸ் பண்ணும். அதுதான் வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு மெமரி யூனிட்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் வந்து நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அதை வந்து ஸ்டோர் ஆகணுமா
இல்லை ஸ்டோர் ஆக வேண்டாவா? ஓகேவா? இப்போ வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணுற விஷயம் மொத்தமும் எப்படி ஆகும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஓகேவா? அது ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்டோர் ஆகிடும். ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணும்போது கேட்கும், இது வந்து உங்களுடைய இன்டர்னலில் ஸ்டோர் ஆகணுமா இல்லை எக்ஸ்டர்னலில் ஸ்டோர் ஆகுமா? இன்டர்னல் அப்படின்றது உங்களுடைய ஃபோன் ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் அப்படின்றது உங்களுடைய எஸ்டி கார்டு. ஓகேவா? அப்படின்னு கேட்குது இல்லையா? அதுதான். சரியா? அப்போ மெமரி யூனிட் அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய மானிட்டரில் இருக்கிறது ப்ரைமரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணுவீங்க இல்லையா, அதை செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. Arithmetic and logical unit. The ALU is the part of the CPU whereas computing functions are performed as the data. The ALU perform arithmetic operations such as addition, subtraction, multiplications, divisions and logical operations. This result of an operations is stored in the internal memory of the CPU. ஓகேவா? இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் வந்து உங்களுடைய இன்டர்னல் மெமரியிலே இருக்கும். ஓகேவா? த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ALU promoted to the decision making ability of the computer. ஓகேவா? இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் யூஸ் பண்ண மாட்டாங்க. காலேஜ் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாஜிக்கல் யூனிட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட். கண்ட்ரோல் யூனிட் control flow of the data between CPU and memory input-output devices. It control the entire operations of the computer. Control memory அப்படின்றது உங்களுடைய சிபியூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போது ரிமோட் இருக்குது. ஓகேவா? ரிமோட்டில் வந்து ஒரு வால்யூம் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த வால்யூம் பட்டனை வந்து குறைக்காமல் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஷார்ட் பண்ணாமல் வச்சுருந்தாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிவி ஆன் பண்ண உடனே எப்படி இருக்கும், அது சத்தம் பயங்கரமாக இருக்கும். சரியா? அப்போது அங்கே ஒரு கண்ட்ரோலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் உங்களால் வந்து அந்த வால்யூமை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. கண்ட்ரோலிங் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு சிஸ்டம் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா கீபோர்டுக்கு ஒரு கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டைப் பண்ணுறது கட 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 கடன்னு மூவ் ஆகும். சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ட்ரோலிங் ஆப்ஷன்ஸ் இல்லை, மவுஸுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கும், இல்லைனா ஃபாஸ்ட்டாக மவுஸ் மூவ் ஆகும். ஓகே, இப்போ தான் வந்து உங்களோட கேம்லாம் வந்து மொபைல் ஃபோனில் வந்துடுது. இப்போ இந்த மொபைல் ஃபோன் இல்லாத போதெல்லாம் ஆனால் மொபைல் மாதிரியே இருக்கும் ஒரு வீடியோ கேம் இது. ஓகேவா? அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமண்டாக பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை கரெக்டாக நம்ம வந்து சேர்த்திக்கினே வரணும். சரியா? அப்போ அங்கே வந்து ஒரு கண்ட்ரோலிங் ஆப்ஷன் இருக்கும். அப்போ அதில் வந்து ஃபாஸ்ட்டு, மீடியம், ஸ்லோ அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்லோவில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களால வந்து ஈஸியாக அதை வந்து அரேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? அது கடன்னு வந்துனே இருக்கும் அந்த பாக்ஸஸ்லாம். ஓகேவா? அதுதான் வந்து கண்ட்ரோலிங் ஆப்ஷன் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட். An output unit is any hardware component that convey the informations using in an அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்ம். ஓகேவா? அவுட்புட் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் சரியா ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மாக இருக்கணும். அதுதான் வந்து அவுட்புட் அப்படின்றது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா? மீனிங்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து அவுட்புட் இல்லை அப்படின்றது அர்த்தம். சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு memory unit. The memory unit is of two types, which is primary memory and secondary memory. Primary memory is used to temporary storage of the program data when the instructions are ready to execute. Secondary memory is used to store the data permanently. ஓகே, ஏற்கனவே சொன்னதான் மெமரியில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி மெமரி, இன்னொன்று வந்து செகண்டரி மெமரி. ப்ரைமரி மெமரி அப்படின்றது நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருப்பீங்க, மானிட்டரில் ஷோ ஆகினே இருக்கும். அதுதான் ப்ரைமரி மெமரி அப்படின்றது. செகண்டரி மெமரி அப்படின்றது ஒரு ஃபைல் நேம் கொடுத்து நீங்கள் டேட்டாவை வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிவிடுவீங்க. அதுதான் வந்து செகண்டரி மெமரி அப்படின்றது. சரி, ஓகே. இப்போ உங்களுடைய இதில் வரலாம். நீங்கள் போன வருஷம்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 10th படிச்சிருப்பீங்க. ஓகேவா? அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சிலது ஞாபகம் இருக்கும், ஒரு சிலது மறந்து போயிருக்கும். ஆனால் உங்களுடைய ஏபிசிடி, உங்களோட எல்கேஜியில் சொல்லி கொடுத்த ரைம்ஸு, ஓகேவா, இதெல்லாம் மறக்கவே மறக்காது. சரியா? அதுதான் செகண்டரி மெமரி அப்படின்றது. அது எப்போவோ நடந்தது.
அந்த ஸ்டோரேஜ் என்ன ஆகும் அப்படின்னா எங்கேயோ போய் டீப்பாக உங்களுடைய மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிட்ருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு, ப்ரைமரி மெமரி இஸ் அ volatile memory, that is the content is lost when the power supply is switch off. ஓகே, நீங்கள் டைப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, சப்போஸ் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணலன்னா அந்த டைப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீனில் தெரியுற லைன்ஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா தெரியாது. ஓகேவா? நீங்கள் டைப் பண்ணிகிட்டு இருக்கிறது மொத்தமாக லாஸ் தான். சரியா? அது வந்து எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ரேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? அதுதான் RAM அப்படின்னு சொல்கிறாங்க. ரேண்டம் அக்சஸ் மெமரி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மெயின் மெமரி. இதை தான் வந்து ஒரு மெயின் மெமரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, செகண்டரி மெமரி இஸ் அ நான் வாலிடைல் மெமரி. செகண்டரி மெமரி வந்து ஒரு நான் வாலிடைல் மெமரின்னு சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரைமரி மெமரி அப்படின்றது ஒரு வாலிடைல் மெமரி, அது எரேஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஆனால் செகண்டரி மெமரி அப்படின்றது நான் வாலிடைல் மெமரி, அது என்ன தான் பவர் ஆஃப் ஆனாலும் உங்களுடைய சிபியூவில் போய் ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால அது எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். த கண்டென்ட் இஸ் ஏபிள் டு ஈவன் பவர் ஆஃப் ஆனால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து பார்த்துக்கலாம். அது வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம் அண்ட் டிவிடி. ஹார்ட் டிஸ்கில் உங்களுடைய சிடி ரோமு அப்படின்னா டிவிடியில் போய் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் ஆகிட்ருக்கும். ஹார்ட் டிஸ்கில் போய் ஸ்டோர் ஆகிட்ருக்கோம். நீங்கள் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா சிடியில், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிவிடியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்துச்சு உங்களுடைய செகண்டரி டிவைசஸ்க்கு. பென்ட்ரைவ், ஓகேவா? பென்ட்ரைவு, அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு, இதில் எல்லாம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இன்புட் டிவைசஸ் அப்படின்னா சிஸ்டம்குள்ளே நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அது மொத்தமுமே வந்து இன்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கீபோர்டுன்றது ஒரு இன்புட் டிவைஸ். கீபோர்டு வந்து ஒயர்லேயும் கொடுக்கலாம், ஒயர்லெஸ்லேயும் கொடுக்கலாம். சரியா? அதுதான் வந்து ஒரு இன்புட் டிவைஸ். அந்த கீபோர்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்ஃபபெட்ஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து நம்பர்ஸ் இருக்கும், சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து கீபோர்டுக்குள்ளே இருக்கும். சரியா? இப்போ அந்த கீபோர்டில் என்னாச்சு அப்படின்னா நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் வந்துருச்சு. சரியா? நெக்ஸ்ட் மவுஸ் ஆல்சோ வயர் மவுஸும் இருக்கும், ஒயர்லெஸ் மவுஸும் இருக்கும். எப்படி கீபோர்டு வந்து ஒயர்டு கீபோர்டு, ஒயர்லெஸ் கீபோர்டு இருக்கும், அது மாதிரி வந்து மவுஸும் வந்து ஒயர் மவுஸும் இருக்கும், ஒயர்லெஸ் மவுஸும் இருக்குது. ஓகேவா? பாயிண்டிங் டிவைஸ், இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிவைஸை வந்து ஒரு சர்டன் பிளேசஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணி ட்ரா பண்ணலாம். ட்ராக் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை வந்து சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? அப்படி இல்லை ஒரு பேராகிராஃபை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சர்டன் பிளேஸை மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஒரு இடத்துக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். சரியா? அதுதான் வந்து மவுஸோடைய ப்ராசஸ் அப்படின்றது. ஓகே, இப்போது மவுஸோடைய ஆக்ஷன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? மூவ், கிளிக், டபுள் கிளிக், ரைட் கிளிக், ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க. மூவ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லெட்டர் மட்டும் வந்து என்னாகும் அப்படின்னா செலக்ட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வேர்டு வந்து என்னாகும் அப்படின்னா செலக்ட் ஆகும். இப்போ அதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சம் டூல் பாக்ஸ் வந்து அங்கே வந்து உங்களுடைய மானிட்டரில் தெரியும். ட்ராக் அண்ட் ட்ராப் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு கண்டென்ட்டையோ இல்லை ஒரு பேராகிராஃபையோ இல்லை ஒரு ஃபைலையோ என்ன பண்ணணும் அப்படின்னா மூவ் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ மவுஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரி இருக்குது. மெக்கானிக்கல் மவுஸ், ஆப்டிக்கல் மவுஸ் அண்ட் தென் லேசர் மவுஸ் அப்படின்றது. ஓகே, மெக்கானிக்கல் மவுஸ்னால் என்ன அப்படின்னா a small ball is kept inside and touch the pad. ஒரு ஸ்மால் பால் இருக்கும், அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இன்சைடில் வச்சுருப்பாங்க, அது வந்து பாட்டமில் இருக்கும். சரியா? அப்போது அது நீங்கள் மூவ் பண்ணுறீங்க இல்லையா, மூவ் பண்ணும்போது உங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா சிக்னலாக கன்வெர்ட் ஆகி அது வந்து சம் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுடைய சிஸ்டம்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்துன்னு போகும். அதுதான் வந்து இந்த மெக்கானிக்கல் மவுஸ் அப்படின்றது. ஓகே, ஆப்டிக்கல் மவுஸ்னால் என்ன அப்படின்னா மெஷர் த மென்ஷன் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் த பாயிண்டர். அதாவது மெஷர் பண்ணும் ஒரு மோஷன்ஸ் அண்ட் ஆக்சிலரேஷன்ஸ். சரியா? இட் இஸ் யூஸ்டு டு லைட் சோர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் த பால், ஜட்ஜ்
the motions of the pointer. Optical mouse has 3 buttons. Optical mouseல 3 buttons இருக்குது. Optical mouse is less sensitive towards the surface. அதோடைய சென்சிட்டிவ் வந்து அதாவது இது வந்து ஒயர்லெஸ் மவுஸ் தான், ஓகேவா. அதோடைய சென்சிட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்கும், சரியா. ஓகே, நெக்ஸ்ட் லேசர் மவுஸ். லேசர் மவுஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். மெஷர் த மோஷன்ஸ் அண்ட் ஆக்சிலரேஷன்ஸ் ஆஃப் த பாயிண்டர், ஓகேவா. மவுஸ் பாயிண்டரை உடனே மெஷர் பண்ணும் எவ்வளோ வந்து மோஷன்ஸ் அண்ட் ஆக்சிலரேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு லேசர் மவுஸ் ஆர் யூஸ்டு த லேசர் லைட்டு. லேசர் மவுஸில் லேசர் லைட் இருக்கும். இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் ஏபிள் டு எனி ஹாட் சர்ஃபேஸ், ஓகேவா. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, ஓகேவா. ஓகே ஓகே ஸ்டில் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். we will see the next class. Thank you.